ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிசிக்கு படிக்கிற ஆஸ்பிரண்ட்டா நீங்கள்? நானும் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் தான். கடந்த ஒரு 3 வருஷமாக குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கு படிச்சுட்ருக்கேன். இப்போயும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று படிக்கும்போது ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோடு படிக்க முடியலையா? அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? எப்படிலாம் படிக்கணும்? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம்? இந்த மாதிரி நான் பண்ணுற ஃபாலோஸ்லாம் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் குரூப் 4 அண்டு குரூப் 2A2ல பாஸ் பண்ணுவோம் நம்பலாம். இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம் உண்டு. என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக படித்து முடிங்க. படிச்சுட்டு ஒன் டைமுக்கு 2 டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ண தான் அது மெமரியில் ஸ்கோர் ஆகும். நீங்கள் எகெயின் அதை திருப்பி படிக்க தேவையில்ல. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல போயிட்டு அமைதியாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே மெமரியில் இருக்கும். ரிவைஸ் பண்ணுங்கள். டே 1ல் படித்ததை டே 2ல் ரிவைஸ் பண்ணுங்கள். டே 2 அப்படின்னு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அலாரம் வச்சுக்கோங்க. மார்னிங் 4 o'clock தான் பெஸ்ட்டு டைம் நம்ம படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னையுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. லெமன் டீ, டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்து உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மார்னிங்கில் வந்துட்டு டீ, காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழகுனவங்க கண்டிப்பாக குடிக்கலாம். குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டாபிக் எடுத்தனையும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 1 hourல இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டோட அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்க அதோட கீவேர்ட்ஸ்லாம் நோட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுதுனா தான் மெமரியில் இருக்கும். எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுதி படிங்க. படிச்சுட்ருக்க ஃபோன் பார்க்காதீங்க. புக்ஸு நிறையா கலெக்ட் பண்ணி புக்ஸில் மட்டுமே படிங்க. இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு டைம். ஏன்னா இன்னும் குரூப் 4 வந்துட்டு டிசம்பரில் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் 8 hours கண்டிப்பாக ஸ்லீப் முக்கியங்க. நீங்கள் 12 o'clock வரைக்கும் படிச்சுட்டு மார்னிங் 4 o'clock எந்த படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பே இருக்காதுங்க. ஸ்லீப் இல்லைனாவே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடம்பு பாதிக்கும். நீங்கள் படிக்கிறது மெமரியில் இருக்காது. தூக்கம்தான் வரும். ஃபுல் டே உங்களால் படிக்கவே முடியாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா? டிஎன்பிசிக்கு டே 1ல் 5 hours நீங்கள் படித்தாவே போதுங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸு, தமிழ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. நீங்கள் 8 hours தூங்கலைன்னு வைங்களேன், உங்களுக்கு ஹெட்டேக் வரும், ஃபீவர் வரும், உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும்போது தான் உங்களுக்கு தூக்கம் வருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 8 hours ரொம்ப நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா படிச்சுட்டே இருக்கும்போது இடையில ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் உங்களுக்கு போதுமான அளவு உடம்புல எடுத்துகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு உங்கள் உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எகெயின் மறுபடியும் கன்டினியூ பண்ணுங்கள் படிக்க. ஓகே, மார்னிங் 4 to 7 படிக்க ரொம்ப நல்ல டைம். அப்போயே நல்லா படிங்க. தமிழ், ஜென்ரல் சயின்ஸ், பொலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸுன்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. 1 hour தமிழுக்கு ஒதுக்குங்க. ஜென்ரல் சயின்ஸுக்கு ஒரு 1/2 hour, பொலிட்டிக்ஸ்க்கு 1/2 hour, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1/2 hour, மேக்ஸ்க்கு 1 hour. இப்படி டைமை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அதை 1க்கு 2 times ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி படிங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். டைம் மேனேஜ் பண்ணி படிச்சிங்கனாவே போதும். இடையில பிரேக் விடுங்க. பிரேக் விட்டு ஒரு வாக் போயிட்டு வாங்க. தண்ணி குடிங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட் நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல போயிட்டு கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கலாம். நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பி படிப்போம். கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்குவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து படிக்கிறேன். பிரேக்குன்னு சொன்னோன்னையும் ரொம்ப நிறையா பிரேக் எடுத்துடாதீங்க. ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? ஒரே இடத்துலையே இருக்காமல் வெளியே எங்கேயாச்சும் போய்
இயற்கை காற்று வாங்கிட்டு வெளியே போய் உட்காந்து படிக்கிறது, பார்க்கில் உட்காந்து படிக்கிறது, லைப்ரரிங்க. லைப்ரரியில் போய் நல்லா படிங்க. மற்றவங்க படிக்கிறத பார்த்தாவே நம்மளுக்குன்னு படிக்கணும்னு தோணுங்க அது. ஓகேவா? அங்கே ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், நிறையா புக்ஸும் இருக்கும். நீங்கள் ஒன்று படிக்கிற இடத்துல 2 படிச்சுட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஆல்.